எப்பா இந்த காலேஜ் போனாலும் போதும் ஏதோ பொறுப்பு அதிகமான மட்டுக்கே இருக்குது நமக்கு என்னவோ தெரியல. சே ஜிம்முக்கு தான் போய் சேரணும் போல இருக்குது. போய் நல்லா ஜிம் பாடியாக இருந்தால் தான் நமக்கே ஒரு தைரியம் வரும் போல. முதல்ல இந்த அம்மா சோறு என்ன ஆக்கி வச்சிருக்குன்னு தெரியல, கேட்போம். ஏமா ஏடி எப்போ தானே நீ வீட்டில் தங்குவேன்? எப்போப்பா எப்போ போகிறேன்னு சொல்ல மாட்டேக்கா, வரேன்னு தெரிய மாட்டேக்கு, உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு கிடக்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க? உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்கட்டுமா? ஏமா என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? நான் எங்கம்மா போனேன்? உன் கண்ணு முன்னாடி இங்கேயே தானே சுற்றிட்டு கிடக்க. காலையில் போனாலும் இந்த பரட்டையை கூட்டிட்டு உன் முன்னாடியே தானே இந்த தெருவீதியாக சுற்றிட்டு தெரியும். எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேனா இல்லையா? அவன் சாப்பாட்டுக்கு வருவேன், எனக்கு கையில் காசு கொடுத்தான்னு அதுக்கு வந்துருக்க மாட்டேன்ல. காசு கொடுக்காதனால தான் சோத்துக்கு வீட்டுக்கு வரேன். ஏமா உண்மையாக இப்படி பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடாதுமா. வேற ஊர் சுற்றியான என்ன சொல்லியாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடந்தா தொந்தி விழுது போய் நான் அங்கிள் மாதிரி ஆயிடுவேன். சரி இப்போ தான் காலேஜ் போய் சேர்ந்துருக்கேன், நல்லா ஜிம் பாடியாக இருக்கேன்டாமா. நான் அதான் ஜிம்முக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எப்படியா? போ போ போ, எங்கனாலும் போ. ஆனால் உங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு போ. என்ன நான் காலையில் வந்து உன்னைய காணும் தேடி அந்த மனுஷன் ஒரு பக்கத்தில் தேடி நல்லா கொலை வெறியில் உட்காந்துட்டு கிடக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு அப்போ நீ எங்கனாலும் போ. ஏமா என்ன எதுக்குமா தேடி கிடைக்கியா ரெண்டு பேரும் காலையிலேருந்து? வேற எதுக்கிட்டே தேடுவாங்க? உங்கள் அக்கால பொண்ணு பக்கம் வராங்க, வீட்டில் தங்குறான்னு சொன்னால் அன்றைக்கும் தங்காமல் ஓடிட்டேன். நான் இப்போ கல்யாணம் பேசி முடிக்க நிலமையில இருக்குது. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க, அங்கே இங்கே ஓடிட்டா ஒரு ஒத்த ஆளை கிடந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. கடை வீட்டுக்காவது போயிட்டு வாழேன்னு உன்னைய தேடினா ஆளை காணலை. அதான் அந்த மனுஷன் கொல்ல வெறியில் இருக்காரு. நீ மட்டும் இன்னைக்கு சீக்கிரமாவே செத்த. ஒழுங்கு மரியாதையாக அவர் வர நேரத்தில் வீட்டில் இருந்து சொல்லிய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு சொல்லிவிட்டேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியலா? அக்கா என்ன சொன்னா? அவன் என்னட்டே சொல்லுவா, அவள் கடந்து வேணாம் வேணாம் அந்த மூலையிலே உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. அவன் என்னதான் அழுதாலும் நான் ஒன்றும் சும்மா விட்டுறதா கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆமாம், சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு உங்களை விட்டு தான் இந்த நிலைமையில் வந்து நிற்கு. இதுக்கு மேலெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் வர முடியாது. நான் சொல்லியதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்யணுமா? இப்போ என்ன எதுக்குமா நடுவில் இழுக்க? நான் என்ன பண்ண ஒன்று? நீயும் இப்போ தானே காலேஜ் போயிருக்க, ஒன்னையும் நம்ப முடியாது. திடீர்னு அவள்கிட்டயாவது பேசிட்டு வந்து அவள் வந்து சொல்லுவாங்க. வேற உன்னை ஆம்பளை பையன் சொல்லி விட்டுட முடியுமா? எனக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒழுங்கு சொல் பேச்சு கேட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சோறு எல்லாம். சும்மா ஓவரா ஆட்டம் போட்டு இருந்தியான்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஐயோ தாயை, நான் எங்கேயும் போமா. முதல் எனக்கு சோறு கொண்டு வந்து வயிறு பசிக்கு. நீ உட்காந்து தின்னு, உள்ளதான் கிடைக்கிற சாப்பாடெல்லாம் போட்டு நீயே தின்னு. நான் லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் வேண்டி இருக்கு. வேற மாப்பிள்ளை வீட்டில் பேசி முடிக்க வரும்போது சமைச்சு போடணும்ல. பத்தாது பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கிறது. அதான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி வச்சிடலாம்ட்டு போனேன். இப்போ இன்னும் சொல்லி வச்சுட்டு வரேன். அடே அப்பா, வீடு ஃபுல்லாக பாத்திரமா கிடக்கும். பாத்திரம் பத்தலன்னு சொல்லிய பத்தியா? வீடு ஃபுல்லாக என்னென்ன பாத்திரம் கிடக்கு. சின்ன சின்ன கரண்டி, ஸ்பூனு, கிளாஸ், அந்த தட்டு தான் கிடக்கு. வேற வர ஒரு 30 பேர் 40 பேர் வந்தால் சோறு பொங்கி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. அதான் அவங்கள்ட்ட பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்கும். சரி போய் கேட்டு வைப்போமேன்னு போகிறேன். ஓ நீ போய் உள்ள இட்லி சுட்டு வச்சிருக்கேன். வேண்டானா மதியானத்துக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். எது வேணுமோ தின்னுட்டு உட்காந்துட்டு அவர் வந்தது ஏதாவது வேலையை போய் செய். நான் போயிட்டு வரேன். அடே அப்பா, என்ன இன்னும் இடத்துல ஓடியா பாரு. இதே ஏதாவது ஒரு கடைக்கு வெயிலில் போகணும்னு சொல்லி பாரு, எனக்கு கால் வரல இடுப்பு வரலன்னு இருப்பா. அப்போல்லாம் நான் தேவைப்படுவேன். இப்போ பார்த்தியா ஒரே மின்னல் தான். சரி நம்ம போய் ஏதாவது திம்போம், வயிறு பசிக்கு.